ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னடா இவன் நைட் நேரத்தில் எங்கடா கிளம்பிட்டு இருக்கா, ஊர்த்துத்த தானே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இல்லைங்க, தப்பு. என்னோடய அண்ணா வந்து இன்றைக்கி துபாய்க்காக போகிறாங்க ஒரு வேலை விஷயமா. அதனால் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் போய்கிட்டு இருக்கோம். நைட்டு 10:45 தான் ஃப்ளைட்டு. அதனால் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு 7 மணிக்கு மேலே லைட்டாக கிளம்பியிருக்கோம். நல்ல வேலை மழை இல்லை, அதனால் தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் போகிற வழியில் சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். போகும்போது ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துச்சு, அதெல்லாம் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் ஏர்போர்ட்டு அசல் என்ட்ரு ஆகிட்டோம். என்னடா ஆன்னு பார்த்துட்ருக்கேன் தானே பார்க்குறீங்க, நீங்களும் அந்த விஷயத்த பாருங்கள். நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய இந்திய கொடியை பார்த்ததே கிடையாது. இப்போ தான் பார்க்குறேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் ஏர்போர்ட்டை பார்க்குறதும் இதுவாக தான் இருப்பேன். ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்து நான் ஃப்ளைட்டை பார்த்தேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அது எங்கள் அண்ணனால் எனக்கு முடிஞ்சது. அப்படியே நாங்கள் எல்லோரும் வெளியே தான் இருந்தாங்க. நாங்கள் மட்டும் அப்படியே உள்ளே பூந்துட்டோம். அப்புறம் வெளியே போயிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளே வரும்போது தான் அந்த போர்டு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அந்த அண்ணாவோட அண்ணா, அக்கா, தங்கச்சி. நாங்கள் அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டோம். நம்ம ட்ரெயினுக்கெல்லாம் ஒன்று பிளாட்ஃபார்ம்னு வச்சுருப்பாங்களா, 1, 2, 3, 4 அது மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் இங்கே 1, 2, 3 இல்லைங்க, 10, 20, 30 தாண்டி போகுது. அதனால் நாங்கள் அந்த அண்ணாவுக்கு தெரியும் எங்கே போகணும் அப்படின்னு, எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நடந்து தேடிக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நடந்து எவ்வளோ தூரண்டா அப்படின்ற மாதிரி. இன்னொரு சந்தோஷம், சரி ஏர்போர்ட்டை பார்த்துட்டோமே அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய வண்டியெல்லாம் இங்கே தான் நான் பார்க்குறேன். பார்க்குறதுக்கே ஒன்றும் புதுசாக இருந்தது. பார்த்துட்டு அப்படி கரெக்டாக நாங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு ஃப்ளைட் லேட்டுன்ட்டாங்க 1/2 hour. சரி, அப்போ அந்த அண்ணா கொஞ்சம் முன்னாடியே உள்ளே போகணும் போல். அப்போது அந்த அண்ணா போகிறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியாக நின்று எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று மனசுக்குள்ள ரொம்ப வருத்தம் இருக்குது. என்னடானா இவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்த திடீர்னு இப்போ ஃபோன், வீடியோ கால் எல்லாமே இருந்தாலுமே வந்து நம்ம நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி எதுவும் இருக்காதுல்ல. அதனால் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வெளியே காட்டிக்கல. ஆனால் அவங்க அம்மாவும் பாப்பாங்கெல்லாம் வந்துட்டு நல்லா அழுதுட்டாங்க. அந்த அண்ணா அழுதுருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அழுகாமல் போய்கிட்டாங்க. அதனால் உள்ளே போயிட்டாங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு சில நேரம் கழித்து நம்மளால் ஃபோன் கூட காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் சரி பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பரவாயில்ல, பசி. அதனால் நைட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் சின்னதாக ஒரு நிலா தெரிஞ்சு, கேமராவில் தெரியுமான்னு சொல்லி பார்த்தேன். நிலாவெல்லாம் பார்த்துட்டு அப்படி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.